அது ஒரு பொட்டலத்தை அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கிழவி ஒரு நாய்க்கு சாப்பாடா கொடுக்க அந்த மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோயின் தொழுவை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த தொழுவை பண்ணிட்டு இருக்க ரூமுக்கு மேல இருந்து அப்படியே ஒரு பன்னியோட தலை கீழே விழுகிற மாதிரி அவ கனவு காண்றா. அது கனவா நனவா அப்படிங்கிறது வித்தியாசமே தெரியல. அந்த ரேஞ்சுக்கு ஒரு பயம் அவளுக்கு. தனக்கு நடக்கிற இந்த சோகத்தை தன்னோட அம்மா கோமால கிடக்குறா பாத்தீங்களா, அந்த அம்மா கிட்ட சொல்லி அழுகுறா. இன்னொரு நாள் தன்னோட பொண்ணோட ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவ ஒரு பொம்மை கூட விளையாண்டுகிட்டு இருப்பா. அந்த பொம்மையை பார்த்ததுமே ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த பொம்மையோட தலை முடிய வெட்டி அந்த முடிய தின்றா. வெட்டி முடிய தின்னு அதுவும் பத்தலன்னு சொல்லி அவளோட முடியவே சொந்த முடியவே வெட்டி எடுத்து அதையும் தின்றா. அது வாய்க்குள்ளேயும் போகாம வெளியும் வரமாட்டேங்குது. அப்படியே வாந்தி வருது வரலங்கிற மாதிரி ஒரு ரண வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கா. தனக்கு ஏன் இப்படி நடக்குது, தான் ஏன் இப்படி மென்டல் மாதிரி பிஹேவ் பண்றோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியாம தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு கேட்க, நீ தொழுகை பண்றதுனாலதான் இதெல்லாம் நடக்குது, கடவுள் கிடையாது, தொழுகை எல்லாம் பண்றது வேஸ்ட்னு சொல்லி இவன் கொஞ்சம் அந்த கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லாதவன் போல செமையா திட்டுறான் அந்த பொண்ணை நம்ம ஹீரோயினை. அங்க கட் பண்ண அடுத்த சீன் இவங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத எட்டி பாக்குறதுக்காக அந்த வெள்ளி வரா. எட்டி பார்த்துட்டு அங்க இருந்து வெளியே வரும்போதே அவளை சுத்தியும் சம்திங் ஒரு அமானுஷம் நடக்கிறத புரிஞ்சுக்கிறா. நைட் அந்த வெள்ளி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம், என்னடா அப்படின்னு பார்த்தா இவளோட செத்து போன அந்த புருஷனை தலை ஃபுல்லா ரத்தத்தோட அங்க இவளை மிரட்டிக்கிட்டு பக்கத்துல வர மாதிரி தெரிய அப்படியே அலறா. அந்த சத்தத்தை கேட்டு இந்த வெள்ளியோட மாமியார் வந்து என்னாச்சுன்னு கேட்க, ஒண்ணு இல்ல நீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டுறா. கீழே அவ காலடி வச்சா அந்த காலுக்கு கீழே நல்லா செங்குத்தா ஒரு பிளேடு